கண்ணீரின் தீயை நெஞ்சில் அணைத்து காவல் கனவை நிஜமாய் உழைத்து நீதிக்கு நாங்கள் காவலராக நின்றோம் இங்கு காக்கியின் காதலனாக. அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வரவிருக்கக்கூடிய 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக முழு முயற்சியோட நீங்க தயாராகிட்டு இருப்பீங்க. நிச்சயமா உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாக மாறப்போகிறது. ரொம்ப அதிகமான காலம் கிடையாது, ரொம்ப குறுகிய காலம் தான் இருக்கு நம்ம தேர்வை எதிர்கொள்றதுக்கு. நிச்சயமா உங்களுடைய வெற்றியில காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையத்துடைய பங்களிப்புன்றது தவிர்க்க முடியாததாக இருக்க போகுது. நீங்க எல்லாருமே வெற்றியாளர்களாக மாற போறீங்க. எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம். அதுல இருக்கக்கூடிய நுணுக்கங்களையும் அதுல இருக்கக்கூடிய தெளிவான கான்செப்டையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா எல்லா கேள்விகளுக்குமே நம்ம எளிமையா விடையளிச்சிடலாம். சரிங்களா? இந்த 2ஆம் நிலை காவலர் தேர்வுன்றது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு தேர்வு தான். இதை எல்லாராலையுமே கிளியர் பண்ண முடியும். நம்ம முதல் வகுப்புக்கு போறதுக்கு முன்னாடி விவேகானந்தருடைய பொன்மொழியை சொல்லி இந்த வகுப்பை நம்ம தொடங்க போறோம். சரிங்களா? எதிர்காலத்தில் என்ன நேருமோ என்று கணக்கு பார்த்து கொண்டே இருப்பவனால் எதையும் சாதிக்க முடியாது. முயன்று செயல்களை செய்பவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க போலீஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க. எக்ஸாம்ல நம்ம பாஸ் ஆகிறோம் பாஸ் ஆகல அப்படின்றத தாண்டி சரிங்களா, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த செயலை சரியா செய்யணும் அப்படின்றதுல மட்டும் நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணினாலே 100% வெற்றி அடைஞ்சிடலாம். இதுதான் நீங்க இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நம்மளுடைய 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கான பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் வரலாறு பகுதிகளுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து கேள்விகள் கேட்கறாங்க. வரலாறை பொறுத்த வரைக்கும் 9 கேள்விகள் உங்களுக்கு வருது. சரிங்களா? வரலாறுல இருந்தா மிக அதிகபட்சமான கேள்விகள் உங்களுக்கு வருது. இந்த 9 கேள்விகளுக்குமே நீங்க பதில் அளிச்சிடலாம். வரலாறுனா ரொம்ப அதிகமா படிக்கணும் அப்படின்ற கான்செப்ட் நீங்க மறந்துடுங்க. வரலாறை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயங்களை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே அதுல கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் நீங்க விடையளிச்சிடலாம். ரொம்ப எளிமையா தான் உங்களுக்கு கேட்பாங்க கேள்விகளை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கமலேஷ் சார் கிளாஸ் எடுத்திருப்பாரு. அதுல எந்தெந்த பாடத்துல இருந்துலாம் கொஸ்டின் வந்திருக்கு, எந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஃபுல்லா அனலைசிஸ் பண்ணி சொல்லியிருப்பாரு. அதுல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரொம்ப எளிமையான கேள்விகள் மட்டும்தான் வரப்போகுது அப்படின்ற விஷயம். இன்றைய வகுப்புல நம்ம 3 தலைப்புகளை பத்தி பார்க்க போறோம். முதல் தலைப்பு வரலாறுனா என்ன அப்படின்ற தலைப்பு. வரலாறு என்றால் என்ன? அடுத்த தலைப்பு சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகம் இந்தியாவுடைய முதல் கட்ட நகர நாகரிகம். இது உங்க சிலபஸ்ல பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்துல தற்கால இந்தியா வரையும் தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சிந்து சமவெளி நாகரிகத்துல மட்டும் நம்ம படிச்சா போதுமான கிடையாது. சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்பு வரலாறு எங்க ஆரம்பிக்குதுன்ற விஷயமும் நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம பள்ளி பாடப்புத்தகத்துல என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்களோ வரலாறு பகுதியில எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். எது வேணாலும் நம்மளுக்கு கேள்வியா கேட்கலாம். எல்லாத்த பத்தியும் நம்ம ஒரு பொதுவான அறிவை மட்டும் வச்சுக்கிட்டோம்னாலே அதுல கேட்கிற கேள்விக்கெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்ததான் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்த பண்டைய நகரங்கள். பண்டைய நகரங்கள் இந்த 3 தலைப்புல தான் இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போறோம். வரலாறுனா என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வரலாறுன்னு சொல்லும்போது ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் யாரும் போயிட்டு முன்னாடியே பார்த்ததெல்லாம் கிடையாது. சரிங்களா? அப்ப என்னென்ன வரலாற்று ஆதாரங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு, என்னென்ன செப்பு பட்டயங்கள் கிடைச்சிருக்கு, என்ன கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு, கோவில்கள் நினைவு சின்னங்கள்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா? அந்த நினைவு சின்னங்கள்லாம் யார் யார் கட்டினாங்க, சரிங்களா, அவங்க பயன்படுத்தின பானை ஓடுகள், சரிங்களா, செப்பு பட்டயங்கள், சரிங்களா, இது போன்ற விஷயங்களை வச்சுதான் இந்த மாதிரிதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யூகிக்கிறோம். சரிங்களா? நிறைய வரலாற்று பயணிகள்லாம் வருவாங்க, வெளிநாட்டுல இருந்து வருவாங்க, நிறைய பயணிகள்லாம் வருவாங்க. அவங்கெல்லாம் இந்திய வரலாற்றை பத்தி சொல்றாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே சேர்ந்ததுதான் இந்த வரலாற்றுடைய ஒழுங்கான வரிசை அமைப்பு. வரலாறுனா என்னன்னா ஒரு ஒழுங்கான கால வரிசைப்படுத்துறது தான் வரலாறுன்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப வரலாறு அப்படின்ற இந்த சொல்லே பாத்தீங்கன்னா கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா அப்படின்றதுல வந்திருக்கும்பா. அதோடைய பொருளே பாத்தீங்கன்னா விசாரித்தல் மூலம் கற்றல். ஒரு விஷயத்தை பத்தி நம்ம விசாரிக்கிறோம், விசாரிச்சு அதோட உண்மைத்தன்மையை வச்சுதான் நம்ம சொல்றோம். அதுதான் நம்ம வரலாறு அப்படின்ற அந்த சொல்லுடைய பொருள். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா
6th புக்ல கொடுத்துருப்பாங்க. இதையெல்லாம் நம்ம படிக்க போறோம். சரிங்களா? அதை தவிர்த்து வரலாறுன்னு சொல்லும் பொழுது மனிதன் எப்படி தோன்றி வளர்ந்து பரிணாமம் அடைஞ்சு அவனுடைய நாகரிகங்கள் எப்படி வளர்ந்து என்னென்ன முக்கியமான அரசர்கள்லாம் வந்து இந்த சமுதாயத்துல முக்கியமான மாற்றங்கள்லாம் நடத்தினாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம பார்ப்போம். வரலாறுனா இதானே, நம்மளை பத்தி நம்ம படிக்கிறோம், நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டானே அப்ப வரலாறு. அப்ப வரலாறுன்னு சொல்லும் பொழுது நம்ம எப்படி தோன்றினோம் அப்படின்றதுல இருந்தே வரணும். இப்ப குரங்குல இருந்தா நம்ம தோன்றணும். அதான் அறிவியல் பூர்வமா நிறைய பேரால ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். 98% நம்மளுடைய டிஎன்ஏ இருக்கக்கூடிய சிம்பன்சி குரங்குல இருந்து தான் நம்ம மனித இனம் தோன்றியதாக சொல்றாங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கதைகள்லாம் இருக்கும். சரிங்களா? கடவுள் தான் வந்து மனிதனை படைத்தாரு அப்படின்லாம் சொல்லி ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு நம்பிக்கைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஏத்துக்கல. அறிவியல் முறைப்படி நம்ம பார்க்கும்போது குரங்குல இருந்து தான் மனிதன் வரான். அப்ப பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில மனித இனம் தோன்றி சரிங்களா பல நாடுகளுக்கும் பரவுறாங்க. இந்த பரவுறதுக்கு காரணம் என்ன? தென்னாப்பிரிக்காவில அங்க இருந்திருக்கலாமே, ஏன் வந்து அவங்க வந்து நாடோடியாக இடம் பெயர்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உணவுக்காக, இருப்பிடத்தை தேடி, சரிங்களா, அடுத்த காலநிலை மாற்றம், வெயில் அடிச்சா வெயிலே வரைச்சிட்டு இருக்குது, மழை பெய்யுது இல்லையா, அடுத்து குளிருது இல்லையா, அப்ப காலநிலை மாற்றம், இந்த மாதிரி பல்வேறு இயற்கை காரணங்களால அந்த குரங்குல இருந்து தோன்றிய மனித இனம் அப்படின்றது இடம்பெயர்கிறது. பல்வேறு பகுதிகளுக்கு இடப்பெயர்வு ஆகுறாங்க. இடப்பெயர்வு ஆனவங்க அப்படியே இல்லை, நம்ம இந்தியாவுக்கும் வராங்க மனிதர்கள், இந்தியாவுக்கும் மனித இனம் அப்படின்றது வருது. சரிங்களா? இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க போறீங்க. அடுத்ததா இந்த வரலாறு அப்படின்னு சொல்லும் பொழுது வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது என்ன சார் வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, செப்பு பட்டயங்கள், நாணயங்கள், கல்வெட்டுக்கள், நிறைய நினைவு சின்னங்கள், இந்த மாதிரி பட்டப்பெயர்கள்லாம் நம்ம பார்க்குறோம் வரலாறுல. வரலாற்று பயணிகள்லாம் வந்தாங்க. இந்த மாதிரி எவிடன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி, பயன்பாட்டு பொருட்கள்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டம் தான் வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம்னு சொல்றோம். வரலாறுன்னு சொன்னாலே உங்களுக்கு எழுத்துக்கள்லாம் அறிமுகம் ஆயிடும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டா வந்து முறைப்படுத்த முடியும். புரியுதுங்களா? இந்த மண்ணுக்கு இந்த பட்டப்பெயர்கள் சூட்டப்பட்டது, சரிங்களா, அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த படையெடுப்பு இப்போ நடந்துச்சு அப்படின்லாம் சொல்லி எழுத்துப்பூர்வமாக உங்களுக்கு வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க கல்வெட்டுல, எல்லா விஷயத்திலையும். அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று இந்தியா. சரிங்களா? வரலாறு அப்படின்றது தொடங்குது. அப்போ வரலாற்றுக்கு முந்தைய இந்தியா அல்லது வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம் அப்படின்னு சொல்லும்போது எழுத்துக்கள்லாம் இப்போ இல்லை. அப்போ அதையுமே 3ஆ பிரிக்கிறாங்க. பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம், புதிய கற்காலம்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம். இந்த 3ல இருந்தும் ரொம்ப கம்மியான கேள்விகள் தான் உங்களுக்கு வரும். அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், அதை மட்டும் நீங்க படிச்சுங்க புக்ல. சரிங்களா? அப்ப பழங்கற்காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது மனிதன் குரங்கா இருந்து மனுஷனா மாறிட்டான். குரங்குல இருந்தா மனுஷன் வரான், அப்ப மாறிட்டான். மாறினதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணுவான், விலங்குகள் தான் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ ஒரு நாகரிகம் கிடையாது, ஒரு பண்பாடு கிடையாது, ஒண்ணுமே இல்லை. இப்ப விலங்கு எப்படிலாம் சுத்திட்டு இருக்கோ அந்த மாதிரிதான் அவன் சுத்திட்டு இருப்பான், அந்த மாதிரிதான் சுத்திட்டு இருப்பான். அந்த மாதிரி சுத்திட்டு இருந்தவன் திடீர்னு என்ன பண்றான், விவசாயத்தை கண்டுபிடிக்கிறான். சரிங்களா? நெருப்பை கண்டுபிடிக்கிறான், மாமிசத்தை என்ன பண்றான், அதுல சுட்டு சாப்பிட்றான். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் ஆகுது. வரலாறுன்றது ஒரே நாள்ல மாறினது கிடையாது, படிப்படியா மாறின நிகழ்வு தான் வரலாறு. நாகரிகம் அப்படின்றதே படிப்படியா ஏற்படுத்தப்பட்டது தான். கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் ஆகுறாங்க. சரிங்களா? அந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது அப்ப அந்த குரங்கா இருந்துட்டு இருந்த மனிதன் என்ன பண்றான், ஒரு நிலையான வாழ்க்கைக்குள்ளார வரான். பழங்கற்காலம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பழங்கற்காலத்துல மனிதன் நாடோடியா தான் சுத்திட்டு இருக்கிறான், விவசாயம் தெரியாது, விலங்குகளை பழக்கப்படுத்தல. சரிங்களா? அப்ப நாடோடியா சுத்திட்டு இருக்கிறான். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஒரே ஒரு கேள்வி தான் வரும். 1863 ராபர்ட் ப்ரூஸ் ப்ரூட் அப்படின்ற இங்கிலாந்து அகழ்வாராய்ச்சியக்காரர், சரிங்களா, அகழ்வாராய்ச்சி இந்தியாவில் வந்து ஏற்படுத்தப்படுது, தொல்லியல் துறைன்றது ஏற்படுத்தப்படுது. அப்ப அந்த தொல்லியல் துறையில இருந்தவர் தான் இந்த ராபர்ட் ப்ரூஸ் ப்ரூட் அப்படின்றவர். அப்ப இந்தியாவில் தொல்லியல் துறை எப்ப ஏற்படுத்தப்படுதுன்னு பாத்தீங்கன்னா 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்ற இந்தியாவின் முதல் நில அளவியலாளர், அவர் தான் இந்தியாவில் புதுடெல்லியை தலைவனமாக கொண்டு தொல்லியல் துறையை ஏற்படுத்துறாரு. அந்த தொல்லியல் துறையில வேலை செஞ்சவர் தான் இந்த ராபர்ட் ப்ரூஸ் ப்ரூட் அப்படின்றவர். இவர் என்ன பண்றாருன்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக நம்மளுடைய சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்துல, சரிங்களா, ஒரு பழங்கற்கால கற்கருவியை வந்து கண்டுபிடிக்கிறார். ஒரு கோடாரி மாதிரி இருக்கு, அதை கண்டுபிடிக்கிறார் 1863. இதுதான் உங்களுக்கு கேள்வி. சரிங்களா? அடுத்த இடைப்பழங்கற்காலம் சொல்லும்போது தேரிக்காடுகள், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேரிக்காடுகள் வந்து அதுக்கு எவிடன்ஸா நம்ம சொல்லலாம். அடுத்ததா பாருங்க, புதிய கற்காலத்துல வந்து உங்களுக்கு கேள்விகள் வரும். புதிய கற்காலம் அப்படின்னா என்ன, இந்த புதிய கற்காலத்துல என்னென்ன கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதான் உங்களுக்கு. புதிய கற்காலம்னு சொல்லும்போது மனிதனுடைய அந்த நாகரிகத்துடைய முன்னோடி நம்ம சொல்லிடலாம். நம்ம இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா சிந்து சமணி நாகரிகம் முதற்கட்ட நாகரிகமாக நம்ம பார்க்கிறோம். அந்த சிந்து சமணி நாகரிகத்துக்கே முந்தைய பண்பாடு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறது எதுனா புதிய கற்கால பண்பாடு. புதிய கற்காலம்னு சொல்லும்போது ஒரு நாகரிகமா மக்கள் வாழ்ந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா வாழ்ந்தாங்க. விவசாயத்தை பத்தி தெரியுது, விலங்குகளை பழக்கப்படுத்துறாங்க.
சரிங்களா? முதல்ல பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு நாய். சரிங்களா? நெருப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க, சக்கரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, பானை செய்யறாங்க. புதிய கற்காலத்திற்கான சான்று எங்க கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம வேலூர் மாவட்டம் பையம்படியில கிடைச்சிருக்கோம். அதை விட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு மெஹர்கர் அப்படின்ற இடத்துல கிடைச்சிருக்கோம். சரிங்களா? இதெல்லாம் புதிய கற்காலத்திற்கான எவிடன்ஸ். சரிங்களா? எங்கெல்லாம் கிடைச்சிருக்கோம். புதிய கற்காலத்துல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா கண்டிப்பா கேட்பாங்க. இதெல்லாம் வரலாற்றுக்கு முந்தைய இந்தியாவில் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்தியாவுடைய முதல் கட்ட நகர நாகரிகம் நம்ம வந்து பாக்குறோம். உலக அளவுல 4 நாகரிகங்கள் மிக பழமையா பாக்குறோம். மெசபடோமிய நாகரிகம் பாக்குறோம், சிந்து சமவெளி நாகரிகம் பாக்குறோம், எகிப்திய நாகரிகம் பாக்குறோம், சீன நாகரிகம் பாக்குறோம். இந்த 4 நாகரிகங்கள்ல மிகப்பெரிய பரப்பளவை கொண்டது நம்ம சிந்து சமவெளி நாகரிகம். சரிங்களா? 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டிருக்குன்னு சொல்றாங்க. 6 பெரிய நகரங்கள் இருக்கு. அந்த காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நகர நாகரிகமா நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் இருந்திருக்கு. சரிங்களா? அப்ப சிந்து சமவெளி நாகரிகம்னா என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். சிந்து சமவெளி நாகரிகம்னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். நல்ல தொழில்நுட்பத்தோட இருந்திருக்காங்க, கப்பல் கட்டும் தளம்லாம் இருந்திருக்கு. சரிங்களா? அப்ப ஹரியானா மாநிலத்துல ராக்கி கர்கி அப்படின்ற இடத்துல தானிய களஞ்சியம்லாம் இருந்திருக்கு. இந்த மாதிரி மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் நம்ம இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல பார்க்க போறோம். அடுத்ததா பண்டைய நகரங்கள்னு சொல்லும்பொழுது தமிழகத்துல இன்றளவும் இருக்கக்கூடிய மதுரை தூங்கா நகரம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? பாண்டியர்களுடைய தலைநகரமாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த பண்டைய நகரங்கள் எந்த அளவுக்கு செழிப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பண்டைய நகரங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு மதுரை, பூம்புகார், சரிங்களா, கொர்க்கை, இதை பத்திலாம் நம்ம பார்க்கலாம். காஞ்சிபுரம், இதை பத்திலாம் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம தொடர்ச்சியா இன்றைய வகுப்புல பார்க்க போறோம். நம்ம இந்த முதல் வகுப்புல பார்க்க போற 3 தலைப்புகள்ல முதல் தலைப்பு அப்படின்றது வரலாறு என்றால் என்ன அப்படின்றது இந்த தலைப்பு தான். உங்களுக்கு நம்ம 6ஆம் வகுப்பு புத்தகத்துல ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரொம்ப கஷ்டமான விஷயங்கள்லாம் கிடையாது. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பார்த்துட்டா முடிஞ்சிருச்சு இந்த பாடங்கள் எல்லாமே. வரலாறு என்றால் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது கடந்த கால நிகழ்வுகளுடைய ஒரு வரிசை அமைப்பு தான் வரலாறு. புரிஞ்சிருச்சுங்களா? அப்ப வரலாறு அப்படின்ற அந்த சொல் இருக்கு இல்லையா, அந்த சொல்லுடைய பொருள் என்னன்னா விசாரித்தல் மூலம் கற்றல் அப்படின்றது தான். வரலாறு அப்படின்ற அந்த சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா அப்படின்றது வந்து வந்தது. அதனுடைய பொருள் என்னன்னா விசாரித்தல் மூலம் கற்றல் அப்படின்றது தான். இந்த 2 பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? அடுத்ததான் அந்த வரலாறுன்னு சொல்லும் பொழுது நமக்கு எப்படி இந்த வரலாறை பத்தி தெரியுது அப்படின்னு சொன்னோம்னா அந்த காலத்துல கிடைச்ச பொருட்கள். சரிங்களா? அந்த காலத்துல அந்த மக்கள் பயன்படுத்தின அவங்களுடைய பொருட்களின் மூலமாக நமக்கு கிடைக்குது. அவங்க அணிகலன்கள் பயன்படுத்திருக்கலாம், பானை ஓடுகள் பயன்படுத்திருக்கலாம், கல்வெட்டுகள் எழுதி வச்சுக்கலாம், செப்பு பட்டைங்களை வந்து வெளியிட்டிருக்கலாம், மன்னர்கள் நாணயங்களை வெளியிட்டிருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் மூலயமாக நமக்கு தெரியுது. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு பயணிகளுடைய குறிப்புகள் இருந்து நமக்கு தெரியுது. சரிங்களா? இதுதான் விஷயம். இந்த விஷயங்களை வச்சுதான் நம்ம வரலாறுனா என்ன, எந்தெந்த மன்னர்கள் முன்னாடி இருந்தாங்க, அவங்களுடைய சிறப்புகள் என்ன, அவங்க எடுத்த படையெடுப்புகள் என்ன அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சு இந்த வரலாறு அப்படின்றத நம்ம டெஃபினிஷன் பண்றோம். அப்ப ஸ்கூல் புக்ல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. நம்ம சொன்ன விஷயத்தை தான் கொடுத்துருக்காங்க. இந்த கிமு கிபி அப்படின்றதுனா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியுமாப்பா? உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். வரலாறுன்னு சொல்லும்போது நம்ம ஆண்டுகள்ல தான் அளவிடுறோம். இப்ப பாருங்க, நம்ம 2025 இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி போன வருஷம்ன்றது 2024. வருடம் அப்படின்றது கூடிக்கிட்டே போகுது. ஆனா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு இப்ப சிந்து சமவெளி நாகரிகம், மெசபடோமிய நாகரிகம், எகிப்திய நாகரிகம், சீன நாகரிகம் அப்படின்னா நம்ம பார்க்கும் பொழுது சரிங்களா, புத்தம், சமணம், இதை பத்திலாம் பார்க்கும்போது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே தோன்றிய விஷயங்கள் இதெல்லாம். வரலாறு அப்படின்றது நம்ம ஸ்டார்டிங்கா எடுக்கிறது எதுனா கிறிஸ்து பிறந்ததுதான். சரிங்களா? இயேசு பிறந்த அந்த வருஷத்தை வச்சுதான் நம்ம வரலாறை வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க புள்ளியா எடுத்துக்கிறோம். நம்மளுடைய இந்திய நாள்காட்டி அப்படின்னு சொல்லும்போது சாக ஆண்டுன்னு சொல்லுவாங்க. கனிஷ்கருடைய ஆட்சி காலம் கிபி 78 அடிப்படையாக கொண்டு ஏற்படுத்தப்பட்டது. அது போல இயேசு பிறந்ததை அடிப்படையாக கொண்டு உலகம் முழுவதும் பயன்படுத்தக்கூடிய ஆண்டுகள் தான் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். அதை வந்து இதுக்கு முன்னாடி கிமு கிபின்னு நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து பொது ஆண்டுக்கு முன்பு பொது ஆண்டுன்னு சொல்லி மாத்திட்டாங்க. ஏன்னா அது வந்து மதத்தை வச்சு வருது அப்படின்றதுனால அப்படி மாத்திட்டாங்க. அதை தான் கொடுத்துருக்காங்க. வரலாறுனா என்ன? கடந்த கால நிகழ்வுகளுடைய கால வரிசை பதிவு தான் வரலாறு. சரிங்களா? இதுதான் உங்களுக்கு ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க. என்னென்ன தொல்லியல் பொருட்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தாலே தெரியும். அடுத்தது அந்த பாறை ஓவியங்கள். பாறை ஓவியங்கள்லாம் என்னன்னா மனிதன் புகைகள்ல தான் ஃபர்ஸ்ட் வாழ்றான். அப்படி வாழ்ந்த மனிதன் அவங்களுடைய பசங்களுக்கு அங்க குகைகள்ல தங்க வச்சிருந்தா அவங்களுடைய மனைவிக்கு அவங்க வந்து எப்படி வந்து விலங்குகள்ல வேட்டையாடுறது, எப்படி பாதுகாத்துக் கொள்வது அப்படின்னு சொல்லி வரைந்து வைத்தது தான் பாறை ஓவியங்கள். இந்த பாறை ஓவியங்கள் தமிழ்நாட்டுல கண்டுபிடிக்கப்பட்டதானா? கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. விழுப்புரத்துல கீழ்வழை அப்படின்ற இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. நீலகிரியில பொறிவரை கரிக்கையூர் அப்படின்ற இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. கோயம்புத்தூர்ல மாவடைப்பு, குமுபதி மாவடைப்பு அப்படின்ற இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. மதுரையில கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப அதெல்லாம் எங்கெங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதான் உங்களுக்கு கொஸ்டின்.
இந்த சாஞ்சி ஸ்தூபி சாரநாத் தூண் அப்படின்னு சொல்லும் பொழுது இது அசோகருடைய பெருமையை சொல்லக்கூடியது. சரிங்களா? அசோகரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். வரலாறுன்னு சொல்லும் பொழுது நீங்க அசோகரை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன் அசோகரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசோகரை பத்தி தெரியறதுக்கு முன்பு வரைக்கும் நம்மளுடைய இந்திய வரலாறு அப்படின்றது ஆங்கிலேயர்கள் கண்டுபிடிச்சு சொன்னதுதான். சரிங்களா? சிந்து சமணி நாகரிகமா இருக்கட்டும், அசோகரை பத்தியா இருக்கட்டும், சரிங்களா, நம்ம தொல்லியல் துறையை ஏற்படுத்தினதே ஆங்கிலேயர்கள் தான். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அசோகர் அப்படின்ற ஒரு பெரிய பேரரசர் இருந்திருக்காரு அப்படின்றத தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த மக்கள் இவ்வளவு வீரமிக்கவர்கள், இவ்வளவு பண்பாட்டு சிறப்பு மிக்கவர்கள் அப்படின்றதையும் நாங்க தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு பெருமை வாழ்ந்த மன்னர் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். வரலாறு என்றால் என்ன அப்படின்ற அந்த கான்செப்டை நம்ம கத்துக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா அசோகரை பத்தி தான் நம்ம கத்துக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய தேசிய சின்னமாக இருக்கட்டும், சரிங்களா, நம்மளுடைய தேசிய கொடியா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா அசோகருடைய நினைவுகளை பிரதிபலிப்பதாக தான் இருக்குது. சாரநாத் தூண் அப்படின்றது பாருங்க, அதுல இருக்கக்கூடிய இந்த நான்முக சிங்கத்தை தான் நம்மளுடைய தேசிய சின்னமாக யூஸ் பண்றோம். அதுல இருக்கக்கூடிய இந்த ஆரக்கால் சக்கரத்தை தான் நம்ம நம்மளுடைய தேசிய கொடியில யூஸ் பண்றோம். பாருங்க, இதுதான் நம்மளுடைய தேசிய கொடியில யூஸ் பண்றோம். 24 ஆரக்கால்கள் இருக்கும். சரிங்களா? இதுதான் கொடுத்துருப்பாங்க. இப்பேற்பட்ட இந்த அசோகரை பத்தி நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜேம்ஸ் பிரின்சப் அப்படின்றவர் தான் அவருடைய கல்வெட்டுக்கெல்லாம் பொருள் கண்டுபிடிச்சு சொல்றாரு. எல்லா இடத்துலயுமே தேவனாம்பிரியர் அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யார் இந்த தேவனாம்பிரியர் அப்படின்னு சொல்லி தேடும் பொழுது தேவனாம்பிரியரும் அசோகரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்றாரு. இதை பத்தி அசோகரை பத்தி ஒரு வரலாற்று நூலை எழுதினவர் தான் சார்லஸ் ஆலன். தி சர்ச் ஃபார் இந்தியாஸ் லாஸ்ட் எம்பையர் அப்படின்ற புத்தகத்தை எழுதியிருப்பாரு. அது அசோகரை பத்தின வரலாற்று தொகுப்பு நூல். இது எல்லாமே இந்த வரலாறு என்றால் என்ன அப்படின்ற அந்த பாடத்துல நீங்க படிச்சுக்கலாம். அடுத்ததான் உங்களுக்கு 6th புக்ல என்ன பாடம் கொடுத்துருக்காங்கன்னா, மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி. நம்ம சொன்னோம் இல்லையா, மனிதன் அப்படின்றவன் குரங்குல இருந்து தோன்றியவன் தான் மனிதன். அப்ப தென்னாப்பிரிக்காவில் தோன்றிய இந்த மனித இனம் அப்படின்றது உணவுக்காகவும் இயற்கை சீற்றத்துல ஏற்பட்ட அழிவுக்காகவும் அவங்க என்ன பண்றாங்க, இடம்பெயர்ந்து நாடோடிகளாக பல்வேறு நாடுகளுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய நிறத்திலையும் உடல்லையும் மாற்றங்கள் ஏற்படுது. அது எதனால ஏற்படுதுன்னா தட்பவெட்ப நிலையால தான் மாறுது. எல்லா இடத்துலயுமே இயற்கை ஒரே மாதிரி இல்லை. இங்க பாத்தீங்கன்னா வெயில் அடிக்கிற மாதிரி காஷ்மீர்ல வெயில் அடிக்காது, ஊட்டியில் அடிக்காது. அப்ப ஒவ்வொரு நிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த காலநிலை அப்படின்றது மாறுது இல்லையா? அதை வச்சு அவனுடைய உடல்லையும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி அப்படின்றது படிப்படியானது. பாருங்க, உலகம் தோன்றி இருக்கு. அந்த உலகத்துல உயிரினங்கள் அப்படின்றது தோன்றிய உயிரினங்கள்ல குரங்கும் ஒன்று. அந்த குரங்குல இருந்து மனிதன் அப்படின்றவன் வரான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது ஒரே அடியா வரல. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 4 கால இருக்கிற குரங்குல இருந்து 2 காலில் நடக்கிற குரங்கு, அடுத்ததா கொஞ்சம் மனுஷன் மாதிரி மாறுறான், அடுத்ததான் என்ன பண்றான், வேட்டையாடுறான், விவசாயத்தை கண்டுபிடிக்கிறான், அடுத்தது நாகரிகம் அப்படின்றது தோன்றுது, இப்ப நவீன மனிதன். பாருங்க, அந்த பரிணாம வளர்ச்சி அப்படின்றது ஒரே கட்டமா நடக்கல, படிப்படியா நடக்குது. இதுதான் உங்களுக்கு 6வது புத்தகத்துல கொடுத்துருக்காங்க. குரங்கிலிருந்து தோன்றிய மனிதன் அப்படின்னு சொல்லும் பொழுது படிப்படியா தான் குரங்குல இருந்து மனிதனாக மாறுகிறான். அவனுடைய ஒவ்வொரு கட்டமும் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. ஆஸ்ட்ரோலோபித்திகஸ், ஹோமோ ஹெபிலிஸ், சரிங்களா, ஹோமோ எரெக்டக்ஸ் அப்படின்றவங்க, நியாண்டர்தால் மனிதர்கள், ஹோமோசெபியன்ஸ், குரோமெக்ரான்ஸ், இது எல்லாமே மனிதர்களுடைய அந்த பரிணாம வளர்ச்சி. நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் என்னென்ன பண்றான், ஒவ்வொரு ஸ்டேஜ் மனிதர்களும் எந்தெந்த இடத்துல வாழ்ந்தாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். பாருங்க, தென்னாப்பிரிக்காவில் தோன்றிய மனித இனம் அப்படின்றது உலகில் பல்வேறு இடங்களுக்கும் குடிபெயருது. அதான் உங்களுக்கு புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. அப்படி குடியேறிய மனிதர்களுடைய உடல்லையும் அவங்களுடைய நிறத்திலையும் மாற்றம் அப்படின்றது ஏற்படுது. அது எதனால் ஏற்படுது? தட்பவெப்பநிலை மாற்றம். அங்க இருக்கக்கூடிய இயற்கை காரணிகளாலையும் அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையாலும் சுற்றுப்புறத்தாலும் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் அது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல இருக்கிறவங்களாம் வெள்ளையா இருப்பாங்க, இந்தியாவில் இருக்கிறவங்களாம் கருப்பா இருப்பாங்க. மனிதர்கள் ஒன்றுதான். அங்க இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப, இயற்கை காரணிகளுக்கு ஏற்ப அவங்களோட நிறத்திலையும் உடல்லையும் மாற்றம் அப்படின்றது ஏற்படுது. நல்லா வேலை செய்யறவங்க உடம்பு என்ன இருக்கும், நல்லா தெம்பா இருக்கும். சும்மா இருக்கிறவங்க உடம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நைன்னு இருக்கும். அந்த மாதிரிதான். சரிங்களா? அடுத்ததா மனித நெருப்பை கண்டுபிடிக்கிறான் இல்லையா? அது எப்படி கண்டுபிடிக்கிறான்னு பாருங்க. 2 கல்லை ஒன்னா உரசுறான். அதுவும் சமமான கல்லனா கிடையாது, சிக்கி முக்கி கல். சரிங்களா? பாருங்க, ஒரு ஒழுங்கான வடிவத்துல இல்லாத சிக்கி முக்கி கற்கள் ஒன்றோடு ஒன்று உரசும் பொழுது நெருப்பு வருது அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறான். கற்களை வச்சு ஆயுதங்கள் செய்யறான். சரிங்களா? இப்ப நம்ம பார்ப்போம், காலத்துல வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்லும்பொழுது கற்காலம் அப்படின்றது தான். சரிங்களா? கல்லை ஆயுதமாக பயன்படுத்திய காலம். அப்ப வரலாற்று காலம்னு சொல்லும் பொழுது உலோகத்தை பயன்படுத்துறான், செம்பை பயன்படுத்துறான், இரும்பை பயன்படுத்துறான். அதெல்லாம் நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம். அப்ப இது வரலாற்றுக்கு முந்தைய காலம். மனிதனுடைய பரிணாமம்ன்றது வரலாற்றுக்கு முந்தைய காலம். இப்படிலாம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி
நம்மளாவே வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் கொடுக்குறோம். இப்போ கற்களை பயன்படுத்துறான் சரிங்களா. பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம், புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லி 3 விஷயத்த நீங்க படிக்க போறீங்க. 3லயுமே 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. இது எங்க இருக்குதுன்னா 9th புக்ல தான் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா. இதுல 5th புக்ல அவ்வளோ டீட்டெயிலா உங்களுக்கு கொடுக்கல. அதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்றேன் பாருங்க. 1863 ராபர்ட் ப்ரூஸ் ப்ரூட் அப்படின்றவரு நம்ம இந்திய தொல்லியல் துறை பார்த்தோம் இல்லையா, ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா 1861 நிறுவுவாங்க. அதுல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். அவரு 1863ல நம்ம சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்துல பழங்கற்கால கருவியை வந்து கண்டுபிடிப்பார். இந்தியாவிலே முதல் முறையா அங்கதான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது உங்களுக்கு கேள்வி சரிங்களா. அடுத்ததான் வந்து புதிய கற்காலம். இந்த புதிய கற்காலம்னு சொல்லும்போது விலங்குகளை பயக்கப்படுத்துறாங்க, வேளாண்மையை கண்டுபிடிக்கிறாங்க சரிங்களா. அப்போ ஒரு நாகரிகமா மக்கள் வந்து ஒன்னா வாழ்றாங்க. விவசாயத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நிலையான செல்வமா அவங்களுக்கு வந்து நிலம் அப்படின்றது மதிக்கப்படுது. இதுக்கு முன்னாடி நாடோடியா தான் நனைஞ்சிட்டு இருந்தாங்க. வேட்டையாடுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய பழங்கள்லாம் சாப்பிடுவாங்க, அப்படியே போயிட்டு இருப்பாங்க. விவசாயத்துக்கு அப்புறம் அந்த நிலத்தை சுத்தி இருக்காங்க. அந்த நிலம் அப்படின்றது நீர்நிலை சுத்தி இருக்கு. அப்போ ஒரு ஆற்றுப்படுகை ஓரமா தான் அந்த விவசாய நிலம் அப்படின்றது இருக்கு. அப்ப ஆற்றங்கரை ஓரமா தான் நாகரிகம் அப்படின்றது தோன்றுது. அப்ப ஆற்றங்கரைகள் என்னன்னு சொல்றோம், நாகரிகங்களின் தொட்டில்னு சொல்றோம். இதெல்லாம் நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல படிச்சுக்க போறீங்க. அப்படியே கதையா கேட்டுக்கிட்டே வாங்க. கூடவே ரொம்ப சிம்பிள் தான் நம்மளுடைய பிசி எக்ஸாமு சரிங்களா. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா பாறை ஓவியங்கள், அதை பாருங்க ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க சரிங்களா. நம்ம சொன்னோம்ல கல்ல வந்து உரசி நெருப்பை கண்டுபிடிச்சாங்க மனிதர்கள்னு சொல்லி. அந்த காலத்துல கண்டுபிடிச்ச அந்த நிகழ்வு இன்னமும் கூட நடந்துட்டு இருக்கு. நம்ம தமிழகத்துல நடந்துட்டு இருக்கு. நீலகிரி மாவட்டத்துல பழங்குடியின மக்கள் இருக்காங்க. அவங்க இன்னமும் தீப்பெட்டியை பயன்படுத்தாம கல்ல உரசி நெருப்பை வந்து உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. தோடர், காடர், படுகர் அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடியின மக்கள் இன்னமும் நீலகிரியில் இருக்காங்க. தீப்பெட்டியை பயன்படுத்தாம கல்ல உரசி நெருப்பு உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் அவங்களோட ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல படிச்சுக்கங்க. நம்ம சொன்னோம் இல்லையா பாறை ஓவியங்கள் தமிழ்நாட்டில் உள்ள பழங்கால பாறை ஓவியங்கள் சரிங்களா. கீழ்வளை அப்படின்றது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு. உசிலம்பட்டி அப்படின்றது மதுரையிலையும், குமுபதி மாவடைப்பு கோயம்புத்தூர் மாவட்டத்திலையும், பொறிவரை கரிக்கையூர் அப்படின்றது நீலகிரி மாவட்டத்திலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப பழங்கால பாறை ஓவியங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எங்கெங்கன்றது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அதான் உங்களுக்கு கொஸ்டினா கேட்பாங்க. மற்ற எதுவுமே உங்களுக்கு முக்கியம் இல்லை. ஸ்கூல் புக்ல நீங்க எல்லா விஷயத்தையுமே படிச்சுக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. புக் பேக்லாம் நீங்க பாருங்கப்பா, நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்ப நம்ம சொல்ற விஷயத்த மட்டும் செலக்டிவா படிச்சுக்கிங்க போதும். சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகம் போது இதுதான் நம்ம இந்திய வரலாற்றுடைய தொடக்கமா நம்ம பார்க்கணும். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேள்விகள் கேட்கலாம் அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். வரலாறே இங்கதான் ஆரம்பிக்குது சரிங்களா. ஒரு நாகரிகம்னா என்னப்பா, நாகரிகம்னா என்ன? நம்ம பாக்குறோம் ஒருத்தன் வந்து அன்டிசென்டா இருக்கான் அப்படின்னா, இல்ல நாகரிகமான மனிதனா நீ ஏன் இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஒருத்தர் தவறா பேசணும், நீங்களாம் வந்து நாகரிகமான ஆளா நீங்க இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப நாகரிகம்னா என்னன்னா முன்னேறிய முறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறை. புரிஞ்சுதுங்களா? எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. முன்னேறிய முறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறை. முன்னேறிய முறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறை தான் நம்ம நாகரிகம் அப்படின்னு சொல்றோம். அப்ப நாகரிகம்னு சொல்லும் பொழுது வரலாறுல 4 முக்கியமான நாகரிகங்களை நம்ம பார்க்கலாம். மிக பழமையான நாகரிகங்கள் சரிங்களா. உலகத்திலேயே மிகவும் பழமையான நாகரிகங்கள் அப்படின்னு சொல்லும்போது 4 நாகரிகங்களை சொல்றாங்க. மெசபடோமிய நாகரிகம், நம்ம சிந்து சமவெளி நாகரிகம், எகிப்திய நாகரிகம், சீன நாகரிகம். இந்த 4 நாகரிகங்கள்ல மிகப்பெரிய பரப்பளவை கொண்ட நாகரிகம் நம்மளோட நாகரிகம் தான், நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் தான். அதே போல சரிங்களா மிகப்பெரிய பரப்பளவை கொண்டது திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரம் நம்மளுடைய நாகரிகத்தை சார்ந்த சிந்து சமவெளி நாகரிகம் தான். சுட்ட மற்றும் சுடாத செங்கற்களை பயன்படுத்தி கட்டடங்கள்லாம் கட்டியிருக்காங்க. அவ்வளோ ஒரு அருமையா நீட்டா இருக்கு சரிங்களா. அப்ப நகரங்கள்னு சொல்லும்போது மேடான பகுதி இருக்கு, தாழ்வான பகுதிகள் இருக்கு, தானியங்களை சேமிச்சு வைக்கக்கூடிய தானிய களஞ்சியங்கள் இருக்கு சரிங்களா. நடன மங்கையுடைய சிலை வந்து வடிவமைச்சிருக்காங்க சரிங்களா. சின்ன சின்ன மணி கற்களை வச்சு நுண் கலைப்பொருட்களை செஞ்சிருக்காங்க. ஆபரணங்கள் அணிகலன்களை செஞ்சிருக்காங்க. தங்கத்தை பயன்படுத்தியிருக்காங்க, செம்பை பயன்படுத்தியிருக்காங்க சரிங்களா. வாணிபம் செஞ்சிருக்காங்க. கப்பல் கட்டும் தளம் இருந்திருக்கு. அப்ப வாணிபம் செஞ்சிருக்காங்க கப்பலை வச்சு. இப்ப ஏற்றுமதி இறக்குமதி தான் நடந்துட்டு இருக்கு சரிங்களா. அப்ப இவ்வளவு விஷயங்களும் நம்மளுடைய சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்க போறோம். நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றத நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தவர் முதல் முன்னெடுப்புன்றது ஜான் மார்ஷல் அப்படின்றவர் தான் சரிங்களா. அப்ப நம்மளுடைய இந்திய தேசத்தை ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்யறாங்க. கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்றது ஆட்சி செய்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, தாங்கள் கொள்ளையடித்த பொருட்களை கொண்டு செல்வதற்கு ஏற்றவாறு ரயிலை வந்து இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அப்படி ரயில் தண்டவாளம் அப்படின்றது அமைத்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில சரிங்களா. பாருங்க, லாகூர்ல இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை போடுறாங்க. அப்படி போடும்போது 1856ல ரயில் பாதை போடும்போது இடத்த தோன்றாங்க. அப்படி தோண்டும் போது சுட்ட செங்கற்கள்லாம் கிடைக்குது.
அப்ப இந்த மாதிரி செங்கல்லாம் கிடைக்குதே அப்படின்னு சொல்லி அதை வந்து பெருசா அவங்க வந்து எடுத்துக்காம அந்த செங்கல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு ரயில் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா, யூஸ் பண்ணிக்கிறாங்க. சார் ஜான் மார்ஷல் அப்படின்றவர் என்ன பண்றாரு, இந்த இடத்துல வந்து ஒரு பண்பாடு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவர் தான் வந்து இந்த இடத்த வந்து பார்வையிடுறாரு. சரிங்களா, இந்த பகுதியை பார்வையிட்டு யாருன்னா சார் ஜான் மார்ஷல். பிற்காலத்துல 1920 இந்த ஹெரப்பா மொஹஞ்சதாரோ இந்த நகரங்களுடைய அகழ்வாய்வு அப்படின்றது ஆரம்பிக்குது. சரிங்களா, யாருடைய காலகட்டத்துல அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சார்லஸ் மேஷன் அப்படின்றவருடைய காலகட்டம், அவருடைய மேற்பார்வையில ஆரம்பிக்குது 1920. சரிங்களா, அப்ப 1921, 22 இந்த 2 காலகட்டங்கள்லயும் ஹெரப்பாவும் மொஹஞ்சதாரோவும் கண்டுபிடிக்கிறாங்க. ஹெரப்பாவை தாயாராம் சாகினியும், மொஹஞ்சதாரோ ஆர்டி பானர்ஜியும் கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா, அங்க கிடைக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் பார்க்கும்போது அவரு சார்லஸ் மேஷன் என்ன சொல்றாருன்னா, இது வந்து வெவ்வேறு பகுதிகளை சேர்ந்தது மாதிரி தெரியல, எல்லாமே ஒரே நாகரிகத்தை கொண்டதாக இருக்குது, அப்ப ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. சார்லஸ் மேஷன் அப்படின்றவர் தன்னுடைய நூல் வந்து சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாம அந்த நடனமங்கையோட சிலையை பார்த்து வியந்திருப்பார். நம்ம சொன்னோம் இல்லையா, வெண்கலத்தால் ஆன நடனமங்கை சிலை அப்படின்றது மொஹஞ்சதாரோல கிடைச்சிருக்கும், அதை பார்த்து வியந்திருப்பாரு. அப்ப ஹெரப்பான்றதான் முதல்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. தாயாராம் சாகின்றவர் 1921 கண்டுபிடிச்சிருப்பாரு. அதனால இந்த சிந்து சமணி நாகரிகத்தை ஹெரப்பா நாகரிகம் கூட சொல்லுவாங்க. அப்ப இந்த ஹெரப்பா அப்படின்ற அந்த நகரத்துடைய பொருள் என்னன்னு உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்பாங்க. சரிங்களா, ஹெரப்பா அப்படின்னா உங்களுக்கு புதையுண்ட நகரம், மொஹஞ்சதாரோ அப்படின்னா இறந்தவர்களின் மேடு. சரிங்களா, புதைஞ்சு போன நகரம்ன்றதுனால ஹெரப்பா அப்படின்னும். இறந்தவர்களின் மேடு ஏன் மொஹஞ்சதாரோவை சொல்றோம் அப்படின்னா தோண்ட வரும் பிண குயில்களாக வருது அப்படின்றதுனால அதை வந்து இறந்தவர்களின் மேடுன்னு சொல்றாங்க. இதான் உங்களுக்கு கொஸ்டினா கேட்பாங்க. நம்ம சொல்லிட்டோம், இந்திய தொழில்துறை ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்றவர் தான் நிறுவியிருப்பாரு, புதுடெல்லியை தலைமையிடமாக கொண்டுன்னு சொன்னோம். அது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாக்ஸ்ல. நம்ம பிசி கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையா தான் இருக்கும். பாக்ஸ், புக் பேக், முக்கியமான கான்செப்ட் தான் உங்களுக்கு கேட்பாங்க. அந்த கான்செப்ட் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். மற்றபடி முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ்ல இருக்கிறது தான் உங்களுக்கு. சரிங்களா, அடுத்தா பாருங்க, நம்மளுடைய சிந்து சமணி நாகரிகம் இதனுடைய புவியியல் எல்லை அப்படின்னு சொல்லும்போது தெற்கு ஆசியாவில் இருக்கு. சரிங்களா, தெற்கு ஆசியாவில் இருக்கு. காலப்பகுதியின் போது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 3300 1900 வரைக்கும். இந்த 1900 அப்புறம் கிமு 1900 அப்புறம் சிந்து சமணி நாகரிகன்றது சரிவை கண்டுடும். இதனுடைய அழிவுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க, அதை நம்ம பார்க்கலாம். இதை எப்படி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலமாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா, தொல்லியல் ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய வயதுன்றதே நம்ம கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை தான். சரிங்களா, அடுத்து இதனுடைய பரப்பளவுன்றது 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. நம்ம சொன்ன 4 பழமையான நாகரிகங்கள்ல மிகப்பெரிய பரப்பளவை கொண்டது நம்மளுடைய சிந்து சமணி நாகரிகம். 6 பெரிய நகரங்கள் இருந்துச்சு, 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்றோம். திட்டமிட்டு கட்டப்பட்ட நகர நாகரிகம். சரிங்களா, தெளிவா கால்வாய்கள் அமைச்சிருக்காங்க, மாடி வீடு இருந்திருக்கு. சரிங்களா, அப்ப திட்டமிட்டு கட்டிருக்காங்க. அப்ப தானிய களஞ்சியம் இருந்திருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய இந்திய வரலாற்றின் முதல் நாகரிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிந்து சமணி நாகரிகம் அப்படின்றது வெண்கல காலத்தை சார்ந்தது. அது என்ன சார் வெண்கல காலத்தை சார்ந்ததுன்னா, இங்க வாழ்ந்த மக்கள் வெண்கலத்தால் ஆன பொருட்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம சொன்னோம் இல்லையா, மொஹஞ்சதாரோல கண்டுபிடிக்கப்பட்ட நடனமங்கை சிலை அது வந்து வெண்கலத்தால் செய்யப்பட்டது. சரிங்களா, அடுத்து நுரைக்கல், ஸ்டிரைட் அப்படின்ற நுரைக்கல், அதால செய்யப்பட்ட தாரோ அப்படின்ற தலைவனுடைய சிலையுமே கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னாலே போதும். இங்க பாருங்க, இதுதான் சிந்து சமணி நாகரிகத்துடைய அந்த எல்லை. பாருங்க, சிந்து நதி பாயுது, அதனுடைய கிளை நதிகளும் பாயுது. இந்த ஏரியா ஃபுல்லாவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாகரிகத்துடைய தாக்கம் அப்படின்றது இருக்கும். சரிங்களா, இப்ப இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல பாதி பகுதி, நம்ம இந்தியாவில் மீதி பகுதி. சரிங்களா, இருக்கக்கூடியதுதான் நம்முடைய சிந்து சமணி நாகரிகம். இந்த நிலப்பரப்புல தான் இந்த நாகரிகம் அப்படின்றது செழித்து வங்கியது. சரிங்களா, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நீங்க வந்து கைவினை பொருட்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்க. சரிங்களா, கைவினை பொருட்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்க. நீங்க அப்படியே இந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். சரிங்களா, இது மாதிரி உங்களுக்கு வாழ்ந்திருக்காங்க. சரிங்களா, சும்மா லைட்டா நீங்க பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம சொன்ன விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்க போறாங்க. அதுதான் உங்களுக்கு இதுல எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாருங்க, தானிய களஞ்சியம் சொல்லியிருக்காங்க பாருங்க. அடுத்ததா வாணிபம் அப்படின்றது செஞ்சிருக்காங்க. அப்ப காளைகளை வந்து போக்குவரத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப இந்த சிந்துவெளி மக்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தெரிஞ்சுது. சித்திர வடிவ எழுத்து முறையை வந்து அவங்க வந்து பின்பற்றிருக்காங்க. சரிங்களா, இதுதான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இவ்வளவு பெருமை மிக்க இந்த சிந்துவெளி மக்கள், சரிங்களா, அப்ப அளவீடுகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா,
பாருங்க, அளவீடுன்னு சொல்லும்பொழுது 1704 மில்லிமீட்டர் அளவு கொண்ட சிறிய அளவீடுகள் யானையுடைய தந்தத்துல செஞ்சு பயன்படுத்தியிருக்காங்க. வாணிபம் செஞ்சிருக்காங்க, கப்பல் கட்டும் தளம் இருந்திருக்கு, சிலைகள் செஞ்சிருக்காங்க, வெண்கலத்தை பயன்படுத்தியிருக்காங்க, தங்கத்தை பயன்படுத்தியிருக்காங்க, அணிகலன்கள் செஞ்சிருக்காங்க, செஞ்ச கலைப்பொருட்களை ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. இவ்வளவு சிறப்புமிக்க இந்த சிந்துவெளி மக்கள், இந்த நாகரிகம் அப்படின்றது அழிஞ்சுதான்னு கேட்டீங்கன்னா அழிஞ்சு. சரிங்களா? ஒரு நாகரிகத்துடைய அழிவுன்றது அடுத்த நாகரிகத்துடைய தொடக்கம். சரிங்களா? அப்ப இந்த நாகரிகம் அழிந்துதான்னு கேட்டீங்கன்னா அழிந்தது. இது அழிவுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. இயற்கை சீற்றம் சொல்றாங்க. சிந்து ஆற்றுல பெரிய வெள்ளம் வந்திருக்கலாம், அதனால இந்த நாகரிகம்ன்றது அழிஞ்சிருக்கலாம். அல்லது மிகப்பெரிய ஒரு நோய் வந்திருக்கலாம். இப்ப கொரோனா வந்துச்சு இல்லையா, அது போல ஒரு நோய் தொற்று வந்திருக்கலாம், அதனால அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆனாலும் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்னன்னா ஆரியர்களுடைய வருகை. மத்திய ஆசியா பகுதியில் இருக்கக்கூடிய மேய்த்தல் தொழில் செய்யக்கூடிய ஒரு நாடோடி இன மக்கள் தான் ஆரியர்கள். நாடோடி இன மக்கள் தான் ஆரியர்கள். அவங்க பேட்சா கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாக்குள்ளார கைபர் போலன் கனவா வழியாக வராங்க. அவங்களுடைய வருகை அப்படின்றது தான் இந்த சிந்துவெளி நாகரிகத்துடைய வீழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பெரும்பான்மையான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுது. அந்த ஆரியர்கள் யாரு, எப்படி நம்ம இந்தியாவில் அவங்களுடைய இந்த ஆதிக்கம்ன்றது வருது, அடுத்த நாகரிகம்ன்றது வேத காலம், ஆரியர்களுடைய வருகையால தான் தொடங்குது. இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் தொடர்ச்சியா பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் சிந்துவெளி நாகரிகம்னு சொல்லும்போது இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு முறை பார்த்துக்குங்க. நம்ம கொடுத்துருக்கிற மெட்டீரியல் மட்டுமே உங்களுக்கு போதுமானது நம்ம பிசி எக்ஸாம்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு. சரிங்களா? அதை மட்டுமே நீங்க படிச்சீங்கனாலே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்துதான் உங்களுக்கு என்ன பாடம் கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பண்டைய நகரங்கள். இப்ப பாத்தீங்கன்னா வட இந்தியாவில சிந்து சமவெளி நாகரிகம் நடக்கும் பொழுது நம்ம தமிழகத்துக்கு ஏதாவது வரலாறு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை. சரிங்களா? அங்க வேத காலம், ஆரியர்கள் வந்ததுக்கு அப்புறம் வேத காலம் அப்படின்ற நாகரிகம் இருக்கும் பொழுது நம்ம தமிழகத்துல இருந்த நாகரிகம் அப்படின்றதுதான் சங்ககால நாகரிகம். சரிங்களா? சங்ககால நாகரிகம் இல்லைன்னா பெருங்கற்கால நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது அடுத்தடுத்த வகுப்புகளை நம்ம படிக்கலாம். சரிங்களா? அப்பேற்பட்ட அந்த நாகரிகத்துல இருந்த மிக பழமையான நகரங்களை தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம அடுத்த வகுப்புல நம்ம சங்க காலத்தை பத்தி படிக்கலாம். அந்த சங்க காலத்துல செழித்தோங்கிய நகரங்களை தான் இந்த வகுப்புல நம்ம லாஸ்டா பார்க்க போறோம். பண்டைய தமிழ்நாட்டுல இருந்த நகரங்கள் அப்படின்னு சொல்லும்போது மதுரை, பூம்புகார். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கொற்கை, காஞ்சிபுரம், இதெல்லாம் காஞ்சி, இது எல்லாமே உங்களுக்கு பண்டைய நகரங்களாக பார்க்குறோம். பூம்புகார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு வணிக நகரம். சரிங்களா? வணிக நகரம், வணிகர்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்த நகரம். அப்ப நேர்மையான வாணிபத்திற்கு புகழ்பெற்ற ஊர் தான் இந்த பூம்புகார் அப்படின்றது. இந்த பூம்புகார்ல தான் கோவலனும் கண்ணகியும் பிறந்து வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த கோவலனும் கண்ணகியும் யாருன்னா சிலப்பதிகார கதை மாந்தர்கள். அவங்க பிறந்து வளர்ந்த ஊர் தான் இந்த பூம்புகார். சரிங்களா? நேர்மையான வாணிபத்திற்கு புகழ்பெற்றது இந்த பூம்புகார். சரிங்களா? அதுதான் உங்களுக்கு இதுல சொல்லியிருக்காங்க. இந்த பூம்புகார் அப்படின்றது சோழர்களுடைய வணிக மையமாக இருந்துச்சு. வணிகத்தலம் அப்படின்றது சோழர்களுடைய வணிகத்தலம் அப்படின்றது இருந்துச்சு. அப்ப சங்க காலத்தை ஆட்சி செஞ்ச 3 வேந்தர்களை பார்க்கிறோம், சேர, சோழ, பாண்டியர்னு சொல்லி. அந்த வகையில சோழர்கள் ஆட்சி செய்யும் பொழுது பூம்புகார் அப்படின்றது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செழிப்பான ஒரு வணிகத்தலமாக இருந்துச்சு. இந்த பூம்புகார்ல இருந்த அந்த செழிப்பான வாணிபத்தை பற்றி சொல்லக்கூடியது பட்டினப்பாலை சொல்லுது. சரிங்களா? சிலப்பதிகாரம், மணிமேகலை, இது எல்லாமே பூம்புகாருடைய சிறப்புகளை சொல்லுது. சரிங்களா? இதை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா போதும். அப்ப இது ஒரு வாணிப நகரம். சரி, அப்ப என்னென்னலாம் வாணிபம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாருங்க, உங்களுக்கு ஸ்கூல் புக்ல சொல்லியிருக்காங்க. கடல் வழியே குதிரைகளை இறக்குமதி செஞ்சிருக்காங்க, கருமிளகுகளை தரை வழியே இறக்குமதி செஞ்சிருக்காங்க. இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். கான்செப்ட் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் இதெல்லாம். கடல் வழியே குதிரைகளை இறக்குமதி செஞ்சிருக்காங்க, கருமிளகு தரை வழியே இறக்குமதி செஞ்சிருக்காங்க, வடமலையில இருந்து தங்கம் இறக்குமதி செஞ்சிருக்காங்க. சரிங்களா? அது மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனமும், தென்கடல்ல இருந்து முத்தும், கிழக்கு பகுதியிலிருந்து பவளமும், ஈழம் அப்படின்னா இலங்கையில இருந்து உணவுப் பொருட்களும் இறக்குமதி செஞ்சிருக்காங்க. இதான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமான விஷயம். அப்ப ரொம்ப சிறப்பா வாணிபம் அப்படின்றது நடந்துச்சு அப்படின்றதுதான். இப்பேற்பட்ட சிறப்பு மிக்க இந்த பூம்புகார் அப்படின்றது கடல் போலால் அழிந்து விட்டது. அவ்வளவுதான், உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்ததான் மதுரைன்னு சொல்லும்போது இந்தியாவில் உள்ள மிக பழமையான நகரங்கள்ல மதுரையும் ஒன்று. சங்கம் வைத்து தமிழை வளர்த்த பெருமை அப்படின்றது இந்த மதுரைக்கு உண்டு. பாண்டியர்கள் சங்கம் வைத்து தமிழை வளர்த்தார்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பெருமை மதுரைக்கு உண்டு. அதே போல மதுரைன்னு சொல்லும்போது தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லுவோம்.
சரிங்களா? பகல் நேரத்துலயும் சந்தை நடக்கும், இரவு நேரத்துலயும் சந்தை நடக்கும். இரவு நேரத்து சந்தையில பெண்கள் பயம் இல்லாம தெருக்களை நடந்து போனாங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா? இது எல்லாமே நமக்கு வந்து இந்த மதுரையோட சிறப்பாக பார்க்கணும். சரிங்களா? பாருங்க, எல்லாமே பாக்ஸ் கொஸ்டின். அடுத்ததான் காஞ்சி. காஞ்சின்னு சொல்லும்போது எப்படி மதுரை அப்படின்றது ஒரு வணிக நகரமாகவும், சரிங்களா, பூம்புகார் அப்படின்றது ஒரு வாணிபம் செய்யக்கூடிய துறைமுகம் இருக்கக்கூடிய ஒரு நகரமாகவும் நம்ம பார்க்குறோமோ, அது போல இந்த காஞ்சிபுரம் அப்படின்றது கல்வி நகரம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை கோவில்களின் நகரம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய சான்றோர்கள்லாம் இந்த காஞ்சிபுரத்துல வந்து கல்வி கற்றிருக்கிறார்கள். யுவான் சாங் வந்திருக்கிறாரு. சரிங்களா? நிறைய சான்றோர்கள் பார்க்குறோம், போதி தர்மன். சரிங்களா? நிறைய சான்றோர்கள்லாம் வந்து கல்வி கற்றிருக்கிறாங்க. கல்வி நகரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, கோவில்களின் நகரம்னு சொல்லக்கூடியது எல்லாமே காஞ்சிபுரம். சரிங்களா? இங்க நிறைய ஏரிகள்லாம் இருக்கும் காஞ்சிபுரத்துல. சரிங்களா? அப்ப 7 புனிதமான நகரங்கள்ல இந்த காஞ்சிபுரமும் ஒன்று அப்படின்னு சொல்லி யுவான் சாங் சொல்லுவார். சரிங்களா? சாஞ்சி ஸ்தூபிலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அது போல காஞ்சிபுரமும் ரொம்ப புனிதமான நகரம்னு சொல்றாங்க. இதுதான் உங்களுக்கு போன வருஷம் பிசி கொஸ்டின்ல கேட்டது. பாருங்க, சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு. இப்ப தொண்டை நாட்டுல மிக பழமையான நகரம் அப்படின்றது இந்த காஞ்சிபுரம். சரிங்களா? காஞ்சிபுரம். அப்ப பாருங்க, எந்த நகரங்கள் எல்லாமே எந்தெந்த நாட்டுல வருதுன்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். சேரர்கள் ஆட்சி செஞ்ச பகுதி எது எது, சோழர்கள் ஆட்சி செஞ்ச பகுதி எது எது, பாண்டியர்கள் ஆட்சி செஞ்ச பகுதி எது எது அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு 2 டிஸ்ட்ரிக்டை கொடுத்துட்டு இந்த மாவட்டம் அப்படின்றது எந்த நாட்டுல இருந்துச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரிதான் போன வருஷம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப எளிமையா நீங்க வந்து ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்ததா பாருங்க, சோழ நாடு சோறு உடைத்து, பாண்டிய நாடு முத்து உடைத்து, சேர நாடு வேழம் உடைத்துன்னு சொல்லியிருக்காங்க. தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. சான்றோர் உடைத்தனா மிக சிறந்த கல்வியாளர்கள் இருந்திருக்காங்க. சேர நாடு வேழம் உடைத்தனா அங்க வந்து பாத்தீங்கன்னா யானைப்படை அப்படின்றது வலிமையா இருந்துச்சு. பாண்டிய நாடு முத்து உடைத்து அப்படின்னும் போது முத்து அப்படின்றது முத்து வாணிபத்திற்கு பெயர் பெற்றது அந்த பாண்டிய நாடு. கொற்கை துறைமுகத்துல இருந்து முத்துக்களை ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. சோழ நாடு சோறு உடைத்துன்னு சொல்லும்போது தஞ்சை பகுதி மிகவும் வளமான பகுதியாகவும் நெல் அதிகமாக விளையக்கூடிய பகுதியாகவும் இருக்கு, அதனால அப்படி சொல்றாங்க. இதெல்லாம் பட்ட பெயர்கள். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கீங்க. அவ்வளவுதான், உங்களுக்கு இந்த பாடம் முடிஞ்சிருச்சு. வரலாறு அப்படின்றது உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இதோட இந்த வகுப்பை நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம ஒரு முறை ரிவிஷன் பண்ணிடலாம். நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். சரிங்களா? வரலாறுன்றது ரொம்ப எளிமையான விஷயம் தான்ப்பா. சரி, நம்ம சொல்ற கான்செப்டை மட்டும் புரிஞ்சுங்க, உங்களுக்கு ரொம்ப போதுமானதாக இருக்கும். வரலாறுனா என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது கடந்த கால நிகழ்வுகளுடைய வரிசையாக்கம் தான் வரலாறு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஏன்னா நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் கிடையாது. கிடைச்ச விஷயத்த வச்சு இப்படிலாம் நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளாவே யூகமா முடிவு பண்ணதுதான் வரலாறு. தொல்லியல் துறையால தொல்பொருள் ஆதாரங்களை வச்சு வரிசைப்படுத்தப்பட்டது தான் வரலாறு அப்படின்றது தான். மிகப்பெரிய கொஸ்டின்ஸ்லாம் அதில் உங்களுக்கு இல்லை. வரலாறு அப்படின்ற சொல் ஹிஸ்டோரியான்ற கிரேக்க சொல்லிலிருந்து வந்தது. விசாரித்தல் மூலம் கற்றல் அப்படின்றது தான். இதுதான் உங்களுக்கு கொஸ்டின். சரிங்களா? அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அசோகரை பற்றி உங்களுக்கு கேட்பாங்க. இந்த பாடத்திலே உங்களுக்கு அசோகரை பற்றி கேட்பாங்க. ஏன்னா நம்ம இந்திய வரலாறுல மிகப்பெரிய ஒரு மன்னர். சரிங்களா? இந்த கிரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னர்களை பார்க்கும்பொழுது முதல் மன்னர் அசோகர் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமுத்திரகுப்தர் வருவார். சரிங்களா? அசோகருக்கு அப்புறம் சமுத்திரகுப்தர். சரிங்களா? தி கிரேட் அப்படின்னு சொல்றவங்க. அடுத்த பாபர் வருவார். சரிங்களா? அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா அசோகர் வருவார். இவங்களாம் தி கிரேட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய மன்னர்கள். மிகப்பெரிய மன்னர்கள் வந்து கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? அதை பத்தி பார்ப்போம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா பழங்கற்காலம்னா என்ன, இடைப்பழங்கற்காலம்னா என்ன, புதிய கற்காலம்னா என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். கற்களை மனிதர்கள் பயன்படுத்தினாங்க, கற்களை ஆயுதமாக பயன்படுத்தினாங்க. சரிங்களா? அப்ப நாகரிகம் அப்படின்றது ஒண்ணு இல்லை. நாடோடிகளாக மக்கள் வாழ்றாங்க. சரிங்களா? குகைகள்ல வாழ்றாங்க, வேட்டையாடுறாங்க. இப்போ வேளாண்மை அப்படின்றது தெரியாது. சரிங்களா? அப்ப அதுல இருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம். பழங்கற்கால கருவி முதல்ல எங்க கண்டுபிடிக்கப்பட்டது, யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது, என்ன வருஷத்துல கண்டுபிடிக்கப்பட்டது, இது உங்களுக்கு கேள்வியா இருக்கும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா புதிய கற்காலம் போது அங்கதான் விவசாயத்தை கண்டுபிடிக்கிறான், விலங்குகளை பழக்கப்படுத்துறான், நாகரிகத்துக்கு ஒரு அடித்தளமா இருக்கு. சரிங்களா? அப்ப சிந்து சமணி நாகரிகத்திற்கு முன்னோடியா இருக்கிறது புதிய கற்காலம் தான். புதிய கற்காலத்துல தான் பானைகள்லாம் செய்யறாங்க. சரிங்களா? இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். முதல்ல மனிதன் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் அப்படின்றது செம்பு தான். அந்த செம்புன்றதே புதிய கற்காலத்துல கண்டுபிடிக்கப்பட்டது தான். அதுதான் சிந்து சமணி நாகரிகம் பார்க்குறோம். சிந்து சமணி நாகரிகம்னு சொல்லும்போது இந்தியாவில் முதல் கட்ட நகர நாகரிகம். 4 பழமையான நாகரிகங்கள்ல இது மிகப்பெரிய பரப்பளவை கொண்டது. இந்த மக்கள் வந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்காங்க, கப்பல் கட்டும் தளம் இருந்திருக்கு, வாணிபம் செஞ்சிருக்காங்க, ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. மெசபட்டோமியா கூட ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. இப்ப கைவினை பொருட்களை செஞ்சிருக்காங்க. சுத்தம் சுகாதாரத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரங்கள் இருந்திருக்கு, கால்வாய்கள் இருந்திருக்கு. சரிங்களா? சட்டக வடிவமைப்புல நகரங்களை வந்து அமைச்சிருக்காங்க. சரிங்களா? தானிய களஞ்சியங்கள் இருந்திருக்கு, நடனமங்கை சிலை, வெண்கலத்தாலான சிலை செஞ்சிருக்காங்க.
நுரைக்கல்ல சிலை செஞ்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்து ஆபரணங்கள் செஞ்சிருக்காங்க, தங்கத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஆனா இந்த மக்களுக்கு குதிரையை பற்றியும் இரும்பை பத்தியும் தெரியாது. அப்ப இரும்பையும் குதிரையும் இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தினது யாரு? ஆரியர்கள். சரிங்களா? அடுத்து நம்ம வேத காலத்தை பத்தி பார்ப்போம். இவ்வளவுதான் உங்களுக்கு சிந்து சமணி நாகரிகம். அடுத்ததான் நம்ம பண்டைய நகரங்கள்னு பார்க்கும்போது மதுரை, காஞ்சிபுரம், சரிங்களா, பூம்புகாரை பத்திலாம் பார்த்தோம். பூம்புகார் அப்படின்றது வணிகர்கள் வாழ்ந்த ஒரு நகரம். ஏற்றுமதி இறக்குமதிக்கு புகழ்பெற்றது, வாணிபத்திற்கு புகழ்பெற்றது. சரிங்களா? மதுரை அப்படின்றது வணிக நகரம். சரிங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா தூங்கா நகரம்னே சொல்றாங்க. அப்ப சிறப்பு பெயர்கள் ரொம்ப முக்கியம். சரிங்களா? பூம்புகார்ல என்னென்ன பொருட்கள் எல்லாம் இறக்குமதி செஞ்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? வடமலையில இருந்து தங்கம், தென் பகுதி முத்து, கிழக்கு பகுதி பவளங்கள், ஈழத்து உணவுப் பொருட்கள், தரை வழியா கருமிளகு, கடல் வழியா குதிரைகள், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் இறக்குமதி செஞ்சிருக்காங்க. இதுதான் உங்களுக்கு முக்கியம். இப்ப ஏற்பட்ட அந்த பூம்புகார் அப்படின்றது கோவலனும் கண்ணகியும் பிறந்து வளர்ந்த ஊர்னு சொல்றாங்க. அப்ப அந்த கோவலனும் கண்ணகியும் யார் அப்படின்னும் போது சிலப்பதிகாரத்துறை கதை மாந்தர்கள் தமிழில் பெற்றப்பட்ட மிகவும் பழமையான ஒரு காப்பியம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். சரிங்களா? மிக பழமையான ஒரு காப்பியம். சரிங்களா? நம்ம தமிழக வரலாறுல எடுத்து இயம்பக்கூடியது. சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்களை பற்றியும் சொல்லக்கூடிய ஒரு நூல். சரிங்களா? சேர மரபை சார்ந்த இளங்கோவடிகளால் இயற்றப்பட்ட ஒரு நூல். அந்த நூல்ல வந்து பார்த்தீங்கன்னா பூம்புகாருடைய சிறப்பை பத்தி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து குஷி. பட்டினப்பாலை அப்படின்றதுமே பூம்புகாருடைய சிறப்பை பத்தி சொல்லுது. ஏன்னா சோழருடைய ஒரு வணிக தலமாக அது இருந்திருக்கு, வாணிப தலமாக அது இருந்திருக்கு. சரிங்களா? அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் சான்றோர்களுக்கு எடுத்துக்காட்டா இருந்திருக்கு. நிறைய கல்வி கற்றவர்கள்லாம் அங்க இருந்திருக்காங்க. கல்வி கற்பதற்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கலாம். இவ்வளவுதான் உங்களுக்கு 6வது புத்தகத்துல முதல் வால்யூம்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை மட்டும் நீங்க படிச்சீங்கனாலே போதும். நம்ம சொன்ன விஷயங்களை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு முறை நீங்க நம்மளுடைய நோட்ஸ் வந்து ரீட் பண்ணிட்டு நீங்க எக்ஸாம் நல்ல முறையில் எழுதலாம். தொடர்ச்சியா நீங்க பயிற்சி எடுத்துக்கங்க. நீங்க எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அதே அளவுக்கு நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸும் பண்ணணும். அதுதான் உங்களை வந்து வெற்றியாளர்களாக மாற்றும். சரிங்களா? அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றிப்பா.